ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம செய்கிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கருவேப்பிலை சிக்கன். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோடைய நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சாப் பண்ணி வச்ச வெங்காயம், அது கூடவே ஒரு தக்காளி, சிக்கன் மசாலா, சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு. இது நான் போன்லெஸ் சிக்கனு ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகா, இஞ்சியும் பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம இந்த இஞ்சி பூண்டையும் அது கூட கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்ச மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இது போல் பேஸ்ட் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக அதிகமாகவே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 2 பே லீஃபு, இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, அது கூட நம்ம 2 ஏலக்காய் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச 2 மீடியம் வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்துக்கு கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்மளுக்கு வெங்காயம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலையும், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா இந்த பேஸ்ட் எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு நிறைய பேர் டவுட்டாக இருக்கலாம், நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலையான்ட்டு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த பேஸ்ட்லேயே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போடலை. நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ சால்ட்டு 1 டீஸ்பூனு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சில்லி பவுடர் ஒரு அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவு, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா வதங்கி ஆயில் மேலே வந்தது. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் இது போன்லெஸ் ஒரு 1/2 kg நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கனு இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் இதில் போன்லெஸ் சேர்த்ததுனால நீங்களும் போன்லெஸ்ஸு சேர்க்கணும்னு தேவையில்லை. நார்மலில் நீங்கள் போனோடவே நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் போன்லெஸ் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஜூஸினஸ் கிடைக்காது. நீங்கள் போனோட செஞ்சிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஜூஸினஸ் சாஃப்டாக பீசஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் சிக்கன் பீஸ் சாஃப்டாக எப்படி வரணுன்ட்டு கேட்குறீங்க. நீங்கள் வெறும் சிம்பிளாக ஃபயர் ஸ்லோவாக வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள், அதுவே சாஃப்டாக வரும் சிக்கனு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour சால்ட் வாட்டரில் நல்லா ஊற வைங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ட்ரையாக சுக்காவாக மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு. அப்படி உங்களுக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சூப்பர் அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு கிரேவி செமி கிரேவி டைப்பில் இருக்குது. நீங்கள் இது போலவே நம்ம ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், அதோடவே சப்பாத்தி, தோசைக்கு இது எதுக்கு வேணாலும் சூடாகும். இந்த கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபைனலாக கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இது கருவேப்பிலை பேஸ்ட்டு வச்சு நம்ம இன்னைக்கு இந்த கிரேவி பண்ணியிருக்கோம். அதே உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கருவேப்பிலை பொடி செஞ்சு நம்ம அது கருவேப்பிலை சிக்கன் செய்கிறோம். நம்ம அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் சூப்பராக டேஸ்டியாக ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.